52ஆம் சங்கீதம் 7வது வசனம், இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். கவனிங்கள், முதலாவதாக நம்ம பலவீனப்படும் போது தேவனுக்குள் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள். இரண்டாவதாக இங்கே சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. அப்படின்னா சில நேரத்தில் நம்முடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணத்தை நம்பி நம்ம பலனா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை வச்சு செய்யலாம், பணத்தை வச்சு மனுஷனை மாற்றலாம், பணத்தை வச்சு. கடந்த இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தி வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப அசைச்சது. அப்படின்னா அந்த ஈரோட்டில் வந்து ஒரு பெரிய மில் ஓனர் ஒருத்தர் வந்து கொரோனானாலே பாதிக்கப்பட்டார். அப்போ வந்து அவர் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணப்பட்டு இந்த டாக்டரை பார்த்து சொன்னாராமா, டாக்டர் பிளெயின் செக் கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன், நான் 1 கோடி ரூபாய் நான் வந்து உங்களுக்கு தரேன், எப்படியாவது வந்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன். அப்போது தன்னுடைய பணத்தை நம்பி வந்து தன்னுடைய பணம் தன்னை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன்கிட்ட சொல்லி, ஆனால் அந்த மனுஷன் கடைசியில் இறந்து போனான் அப்படின்ற செய்தியை நான் கேட்டேன். அப்போது சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பணத்தினால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை 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 இல்லை, பணத்தினால நம்முடைய உயிரை காப்பாற்றிடலாம் முடியாது. நம்முடைய ஜீவனை காப்பாற்றிட முடியுமா? காப்பாற்றிட முடியாது. ஏதோ ஒரு சில காரியங்களை உலகத்தில் இருக்கிற பணத்தினாலே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம், செய்ய முடியும், அதை சுதந்திரிக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் பணத்தினால செஞ்சிடலாம் அப்படின்னெல்லாம் இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ தன்னுடைய பணத்தை சிலர் பலனாய் நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய அழகையும். நிறைய பேர் தங்களை சார்ந்துள்ள காரியத்தை பலனா நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பலன் உங்களுக்கு இருக்கணும்னா, தேவனை உங்கள் பலனாக எண்ணணும். கர்த்தர் என் பலன் என்று என் ஆத்துமா சொல்லும். ஆமேன் சொல்லுங்கள்.